பிக் பாஸ் ஷோவோட டே 27 இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா ஓவியா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத ப்ரூஃபோடவே காமிச்சிட்டாரு கமல். அதில் இருந்து காயத்ரி, நமிதா இவங்களோட ஃபேஸும் ரொம்பவே டல் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். சரி, நாளைக்கான ப்ரோமோ என்னன்றதை பற்றி பார்க்கலாம். கமல் சார் யார் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்றத சொன்னார். அதாவது நமிதா அண்டு கணேஷ் இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு லிஸ்ட்டில் இருக்காங்க. இவங்க 2 பேரில் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நீங்கள் எலிமினேட் ஆகுனீங்கன்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நமிதா ஓவியா கிட்ட எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்க கற்றுக்கோ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தர்கிட்டையும் நல்லா பேச பழகிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து கணேஷை கேட்டதுக்கு, நான் கண்டிப்பாக இந்த வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், எனக்கு இது ஒரு ஃபேமிலியாகவே இருந்தது, ஆனால் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா யார் எலிமினேட் ஆக போகிறாங்க, கணேஷா நமிதாவா அப்படின்ட்டு 2 பேரையும் ஃபோட்டோவையும் மாற்றி மாற்றி காமிச்சிட்டு, அதுக்கப்புறமா கமல் சார் அந்த லிஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்ற கார்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் ஓப்பன் பண்ணி காட்டும்போது எல்லாருமே கைத்தட்டி சிரிக்கிறாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கு காரணம் கண்டிப்பாக இந்த வாரம் எந்த எலிமினேஷனும் இருக்காது அப்படின்னு தான் தோணுது. காரணம் ஆல்ரெடி 2 பேர் மட்டும் போக வேண்டிய இதில் 4 பேர் இது வரைக்கும் எலிமினேட் ஆகிட்டாங்க. இப்போவே இன்னொருத்தரும் எலிமினேட் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட டேஸ், அதாவது 100 டேஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்றதுனாலையும் இவங்க எலிமினேஷன் வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேருக்குமே ஈக்குவலான ஓட்டு வந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன டவுட்னா, நமிதாவுக்கு ஓட் கம்மியாக தான் இருந்தது, ஒருவேளை இவங்க ஏதாவது ஈக்குவல் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. நாளைக்கு எபிசோடில் யாருமே எலிமினேஷன் இல்லையா என்னன்றதை கமல் சார் சொல்லுவார். அது வரைக்கும் ஸ்டே டியூன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.